விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கார்த்திகை தீப திருவிழா, கோவில்களில் பக்தர்கள் வழிபாடு. நாட்டின் சிறந்த 10 காவல் நிலையங்களில் பாகூர் காவல் நிலையம் தேர்வு, போலீசார் பெருமிதம். பிரபல ரவுடி குண்டாஸில் கைது, மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. வலுவிழந்த டிட்வா புயல், புதுவையில் மழை தொடர்ந்ததால் பொதுமக்கள் அவதி. கார்த்திகை தீபத்தையொட்டி கோவில்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இல்லங்களில் தீபங்களை ஏற்றி வழிபாடு நடத்தினர். தினமும் இல்லத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்துவது உயர்வான பலனை கொடுக்கும் என்றாலும், கார்த்திகை மாதத்தில் கோவில்களிலும் வீடுகளிலும் ஏற்றி வைக்கும் தீபமானது மங்களத்தை தந்து ஒளிமயமான வாழ்வை தரும் என்பது ஐதீகம். இந்த மாதம் முழுவதும் தீபம் ஏற்றுவது பெரும் யாகம் செய்வதற்கு நிகரானது என்றும் கூறுவர். மாதம் முழுவதும் விளக்கேற்ற முடியாதவர்கள் சதுர்த்தி, பௌர்ணமி ஆகிய 3 நாட்களில் மட்டுமாவது விளக்கை ஏற்ற வேண்டும். கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இதனை திருவண்ணாமலை தீபம் என்றும் அழைப்பர். இந்நாள் முருகப்பெருமான் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுகிறதா. இதனால் பெரும்பாலான முருக பக்தர்கள் காலை முதல் விரதம் இருந்து மாலை பூஜை முடித்தவுடன் அகல் விளக்குகளை வீடு முழுவதும் ஏற்றி வைப்பர். அதன்படி கார்த்திகை தீப திருநாளான இன்று பெரும்பாலான முருக பக்தர்கள் கோவில்களில் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல மாலையில் விளக்குகளை ஏற்றுவதற்காக பொதுமக்கள் மார்க்கெட்டுகளில் விற்கப்படும் விளக்குகளை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். இதனிடையே வீடுகளில் பெரும்பாலானோர் வழிபாடு நடத்துவர் என்பதால் பூக்களின் விற்பனையும் அதன் விலையும் அதிகரித்து காணப்பட்டது. புதுவையில் அனைத்து வீடுகளிலும் மாலையில் விளக்குகளை ஏற்றி புதுவை முழுவதும் ஒளி தீபமாக காட்சியளித்தது. நாட்டிலேயே சிறந்த 10 காவல் நிலையங்களில் 8வது காவல் நிலையமாக பாகூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வரும் சிறந்த 10 காவல் நிலையங்களை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு அறிவித்து வருகிறது. இந்த விருது குற்றங்களை கண்டறிதல், குற்றவாளிகளை விரைந்து கைது செய்தல், குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுதல், சட்ட ஒழுங்கை பாதுகாத்தல், விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபடுதல், சமுதாய பணிகளில் ஆர்வம் காட்டுதல், குற்ற பதிவேடுகளை பராமரித்தல், புகார் அளிக்க வரும் பொதுமக்களை வரவேற்கும் முறை உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகிறதா. அதன்படி இந்த ஆண்டிற்கான 10 காவல் நிலையங்களை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி மாநிலம் பாகூர் காவல் நிலையம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. சிறந்த காவல் நிலையமாக தேர்வாகியுள்ள பாகூர் காவல் நிலைய ஆய்வாளர் சஜித், உதவி ஆய்வாளர் நந்தகுமார் மற்றும் போலீசாரை ஐஜி அஜித்குமார் சிங்லா பாராட்டினார். புதுவையில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி கௌதமை குண்டாஸில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் கௌதம். இவர் மீது கொலை முயற்சி, கஞ்சா, வெடிகுண்டு, அடிதடி, ஆயுதம் வைத்திருத்தல் உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ளன. தொடர்ந்து அவர் சட்டம் ஒழுங்கு அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். அதனை ஏற்று கௌதமை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து கௌதமை குண்டாஸில் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். டிட்வா புயல் வலுவிழந்ததால் இன்றும் புதுவையில் மழை நீடித்தது. கடந்த வாரம் இலங்கை அருகே உருவான டிட்வா புயல் வலுவிழந்த நிலையில் தமிழக கடலோர பகுதிக்கு நெருங்கி வந்தது. பின்னர் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் டிசம்பர் 1ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டது. நேற்று காலையில் அது மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு வடகிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு வடகிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், நெல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டது. குறிப்பாக வட தமிழகம் புதுச்சேரிக்கு அதன் மையப்பகுதியில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. பின்னர் அது தென்மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து வட தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து நேற்று மாலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இதனையடுத்து அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவிழந்து நேற்று மாலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மாமல்லபுரம் அருகே நிலை கொண்டது. அதன் தொடர்ச்சியாக மாமல்லபுரம் கூவத்தூர் இடையில் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் மையப்பகுதி கரையை கடக்கிறது. இது செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டிய தரைப்பகுதியின் ஊடாக வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வட மாவட்டங்களில் இன்றும் மழை நீடித்தது. புதுச்சேரியில் இன்றும் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது.
மரக்காணம் அருகே வீட்டின் வெளியில் கம்பியில் காய வைத்திருந்த துணிகளை எடுக்கும்போது மின்சாரம் பாய்ந்து கார்பெண்டர் உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த பிரம்மதேசம் அருகில் உள்ள புதுப்பாக்கம் கிராம மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பராயன். இவரது மகன் தங்கமணி. இவர் கார்பெண்டர் வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி 5 மாத பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் இவர் நேற்று வழக்கம் போல குளித்துவிட்டு வீட்டு வாசலில் இரும்பு கம்பியில் காய வைத்திருந்த துணியை எடுத்தபோது அதிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த பிரம்மதேசம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காய வைத்த துணியை எடுக்கும்போது மின்சாரம் பாய்ந்து கார்பெண்டர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதுச்சேரி போலீசில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் கடந்த நவம்பர் 23ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார். அப்போது தனியார் தொலைக்காட்சி செய்தியாளருக்கும் சீமானுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் சீமான் தூண்டுதலின் பேரில் அவரது ஆதரவாளர்கள் செய்தியாளரை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்தனர். இதுகுறித்து அந்த செய்தியாளர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் இந்த வழக்கு சம்பந்தமாக இதுவரை யாரும் கைது செய்யாத நிலையில் நேற்று 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். இதுகுறித்து உதவி ஆய்வாளர் திருமுருகனிடம் கேட்டபோது செய்தியாளர் தாக்கப்பட்டது தொடர்பாக சீமான் உள்ளிட்டோர் மீது காவல் நிலையத்திலேயே ஜாமீனில் வெளியில் வரக்கூடிய பிரிவின் கீழ்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அதன் பேரில் முத்தியால்பேட்டையை சேர்ந்த சுந்தரபாண்டி, கடலூரை சேர்ந்த செல்வம் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து இவர்கள் இருவரும் நேற்று காவல் நிலையத்தில் ஆஜராகி செய்தியாளர் தாக்கப்பட்டது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளனர். மீண்டும் அவர்கள் காவல் நிலையம் வந்து ஜாமீனில் எடுத்துக்கொள்ளலாம், அவர்களை கைது செய்ய வேண்டியது இல்லை என்று கூறினார். மேலும் சீமானுக்கு வருகின்ற 8ஆம் தேதி வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த 3வது முறையாக விஜய்க்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளை மறுநாள் ரோட் ஷோ நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டிருந்தார். புதுச்சேரி காலாப்பட்டில் தொடங்கி கன்னியக்கோவில் வரையிலும் சுமார் 30 கிலோமீட்டர் வரை ரோட் ஷோ நடத்தவும் சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் அருகே மைக்கில் பேசவும் அனுமதி கேட்டு கடந்த வாரம் புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் டிஜிபியிடம் மனு அளித்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியையும் சந்தித்து ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கும்படி கோரினர். ஆனால் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இந்த சூழலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நேற்று சட்டசபையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், IG அஜித்குமார் சிங்லா, DIG சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் முடிந்த பிறகு DIG சத்யசுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுவையில் விஜய் ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்றும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான இடத்தையும் தேதியையும் அவர்களே தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். கார்த்திகை தீபத்தையொட்டி பெரிய மார்க்கெட்டில் பூக்களின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. கார்த்திகை தீப திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரியில் பூக்களின் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. அவற்றின் விலையும் கிடுகிடுவென்று அதிகரித்தது. பெரிய மார்க்கெட்டில் நேற்று சாமந்தி கிலோ 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நேற்று முன்தினமும் இதே விலையில்தான் விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல காட்டுமல்லி 1200 ரூபாய்க்கும், மல்லி 3000 ரூபாய்க்கும், முல்லை அரும்பு 2000 ரூபாய்க்கும்,
விற்பனையானது. இருப்பினும் விலையை பொருட்படுத்தாமல் மக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். இதனால் பெரிய மார்க்கெட் பகுதியில் கூட்டம் அலைமோதியது. இதேபோல அகல் விளக்கு விற்பனையும் மும்முரமாக நடைபெற்றது. மிகச்சிறிய அகல் விளக்குகள் ₹1 விற்பனை செய்யப்பட்டன. அதற்கு அடுத்த 6 அல்லது 8 விளக்குகள் ₹10 விற்பனை செய்யப்பட்டன. போலி மருந்துகளை கண்டுபிடிக்க புதுச்சேரி கட்டுப்பாட்டுத்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. நாட்டையே உலுக்கும் வகையில் புதுச்சேரியில் பல கோடி ரூபாய் போலி மருந்து மோசடி மற்றும் மருந்து தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சன் பார்மர் நிறுவனத்தின் பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்ட மருந்துகள் புதுச்சேரி மருந்தகங்களில் விற்கப்படுகிறதா என்பதை கண்டறியும் பணியில் மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் தற்போது தீவிரமாக இறங்கியுள்ளனர். அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மொத்தம் மற்றும் சில்லறை மருந்தகங்களில் சன் பார்மா பெயரில் விலை அதிகம் உள்ள நீரிழிவு, நரம்பு, மகப்பேறு உள்ளிட்ட 40 மருந்துகளின் உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கு அதன் விவரங்களை அறிய கடைகளில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் தங்களிடம் உள்ள சன் பார்மா நிறுவனத்தின் குறிப்பிடப்பட்ட 40 மருந்துகளின் பேட்ச் நம்பர், தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி, வாங்கிய தேதி மற்றும் வாங்கப்பட்ட பில், இன்வாய்ஸ் எண் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்து தருவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தங்களிடம் உள்ள மருந்து விவரங்களை விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்து 300க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் நேற்று மருந்து கட்டுப்பாட்டு துறையிடம் வழங்கியுள்ளனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் ₹11,935. ஒரு சவரன் தங்கம் ₹95,480. வெள்ளி 10 கிராம் ₹1,930. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கார்த்திகை தீப திருவிழா, கோவில்களில் பக்தர்கள் வழிபாடு. நாட்டின் சிறந்த 10 காவல் நிலையங்களில் பாகூர் காவல் நிலையம் தேர்வு, போலீசார் பெருமிதம். பிரபல ரவுடி குண்டாசில் கைது, மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. வலுவிழந்த டிட்வா புயல், புதுவையில் மழை தொடர்ந்ததால் பொதுமக்கள் அவதி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.